குஜராத்தில் ஒரு பெரிய ஒரு பூமி அதிர்ச்சி உண்டானது, எர்த்குவேக் வந்தது, பெரிய அழிவை கொண்டு வந்தது. நமக்கு தெரியும் 20 வருஷத்துக்கு முன்னால் அந்த குஜராத்தில் உண்டான பாதிப்பு. நான் போயிருந்தேன். அங்கே இருக்கிற பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஒரு மிஷினரி அழைத்து கொண்டு குஜராத்துக்கு போய் 150 மைல்கள் பிரயாணப்பட்டு கிராமங்கள் பட்டணங்கள் எல்லாம் நான் போய் பார்த்தேன். சின்ன கிராமத்திலிருந்து பட்டணம் வரைக்கும் பாதிக்கப்பட்டு அரண்மனை போன்ற வீடுகளெல்லாம் நொறுங்கி கிடக்கிறாரு. சில பெரிய வீடுகள் அப்படியே இருந்தது. வெளியே நல்லா இருக்குதுன்னா வீட்டுக்குள்ளே யாருமே தங்கலை. வெளியில் அந்த ரோட்டு ஓரத்தில் டென்ட் போட்டு தங்கியிருக்கிறாங்க பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள், பெரிய பெரிய பிஸ்னஸ் பீப்புள். நான் போய் பார்த்தேன், வீடு நல்லா தான் இருக்குன்னு உள்ளே போய் பார்த்தா பெரிய பெரிய கீறல்கள் விழுந்து எந்த நேரத்தில் அது நொறுங்கி விழும் அப்படி தான் இருந்தது. காந்திதாம் என்கிற ஒரு பட்டணம் இருக்கிறாரு குஜராத்தில், கடற்கரை பட்டணம். கடைசியில் இரவில் அங்கே போய் சேர்ந்தோம். அங்கே உள்ள ஒரு விசுவாசி, அரசாங்கத்தில் அதிகாரியாக பணி செய்கிற ஒரு நார்த் இந்தியன் விசுவாசி, அவருடைய வீட்டில் நாங்கள் போய் தங்கினோம். அப்பொழுது நான் அவர்கிட்ட பேசும்போது நான் கேட்டேன், இந்த எர்த்குவேக் வந்தபோது, பூமி அதிர்ச்சி வந்தபோது எங்கே இருந்தீங்க? அவர் சொன்னார், காலை நேரம் நான் நியூஸ் பேப்பர் வாசித்து கொண்டு இருந்தேன். பிள்ளைகள் காலேஜுக்கு புறப்பட்டு கொண்டு இருந்தாங்க. மனைவி கிச்சனில் வேலை செய்து கொண்டிருந்த போது திடீரென்று வீடு அசைய ஆரம்பித்தது. ஏதோ நடக்குதுன்னு சொல்லி எல்லோரும் வெளியே வாங்கன்னு கூப்பிட்டேன். நாங்கள் இந்த முற்றத்தில், வீட்டுக்கு முன்னால் முற்றத்தில் நின்றோம். அவர் சொன்னார், எங்களுடைய காலுக்கு கீழே அந்த பூமி 2.5 அடி அப்படி உயர்ந்து தாழ்ந்ததான். 2 அடி உயரத்துக்கு பூமி 2 முறை அப்படி அலை மாதிரி எழும்பினது. அவ்வளோதான், மட மட மடன்னு சத்தம், கட்டடங்கள் நொறுங்கி விழுந்தது, கூக்குரல், அழுகையின் சத்தம், கதறுதல், எங்கு பார்த்தாலும் மரண ஓலம். நான் உடனே ஓடிப்போய் எத்தனை பேர் ஆஸ்பத்திரிக்கு அனுப்ப முடியுமோ காப்பாற்றி அனுப்பினேன். அவர் சொல்லிட்டு சொன்னார், இந்த பக்கத்தில் எங்கள் தெருவில் இந்த பக்கம் வீடுகள், இந்த பக்கம் வீடுகள், பக்கத்து தெரு, பின்பக்க தெரு, எல்லா இடத்துலையுமே ஒரு வீடு கூட பாதிக்கப்படாமல் இல்லை. அத்தனை வீடுகளிலும் ஜனங்கள் வீட்டுக்கு வெளியில் டென்ட் போட்டு தங்கி இருக்கிறாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் ஒரு கீறல் கூட விழவில்லை. அதுக்கு அந்த வீட்டில் தான் நாங்கள் தங்கணும். நான் அதுக்காகவே அந்த வீட்டில் அத்தனை ரூமும் போய் பார்த்தேன். நான் அத்தனை ரூமும் போய் பார்த்தேன், ஒரு சின்ன கீறல் கூட இல்லை. பூமி அதிர்ச்சி வந்தது, பூமி 2 அடி ஏறி இறங்கிச்சு, எல்லா இடத்திலும் மரண ஓலை, வீடுகள் நொறுங்கி போனது. இந்த வீடு மாத்திரம் பத்திரமா அப்படியே நிற்கிறது. அதுதான் தேவன் கொடுக்கிற பாதுகாப்பு. இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, பூமியில் எங்கும் குடியிருக்கிற அநேகர் மேல் அந்த ஆபத்துகள், கண்ணிகள், கடைசி கால ஆபத்து வரும். ஆனால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு நீங்கள் தப்பி, நல்ல இயேசு சொல்லுகிற வார்த்தை கவனிங்க, நீங்க தப்பணுமானால், இந்த கடைசி கால ஆபத்துகளுக்கு நீங்க தப்ப வேண்டுமானால், நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமானால், இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவருக்கு முன்பாக போய் நிற்பதற்கு பாத்திரவான்களாக எண்ணப்பட வேண்டுமானால் 2 காரியம் சொல்லுங்க. ஒன்று, இந்த ஆபத்துக்கு நீங்க தப்பணும், கடைசி கால ஆபத்துக்கு. 2வது, இயேசு கிறிஸ்து வரும்போது அவருக்கு முன்னால போய் நிற்கணும். அதற்கு ஒரு ஆலோசனை இயேசு சொன்னார், ஒரு மருந்து சொல்லுகிறார், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள்.